ஓம் மகிஜாயுத்மகே தண்டகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதியாது. இன்றைய பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தாங்க உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பௌர்ணமி சொல்லலாம். பௌர்ணமி, உச்ச சுக்கிரன், மேலும் சனி சேர்க்கை, இந்த மூன்று ஒன்று சேர்ந்து உருவாகி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ராஜ கிரகங்களுடைய அமைப்பு, அதுவும் சனி சுக்கிரனுடைய சேர்க்கை, அதுவும் உச்ச சுக்கிரனுடைய சேர்க்கை, மேலும் பௌர்ணமி, இந்த மூன்று ஒன்று சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ரொம்பவும் அரிதிலும் அரிதான ஒரு விஷயம். அப்படி இந்த முறை உருவாகி இருக்குது. அதன் மூலமா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சந்ததிகளுடைய ஆன்மாவுடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமா நீங்க பெற்று உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நடக்க போகின்ற நல்ல காரியத்தை யார் நினைத்தாலும் யார் தடுத்தாலும் அது நடந்தே தீரும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை நடத்தி கொடுக்க போகும் இந்த ஆன்மாவுடைய ஆசீர்வாதங்களை இன்றைய பதிவில் அதை பத்தி விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம். ஸோ சனி மற்றும் உச்ச சுக்கிரனுடைய சேர்க்கையினுடைய பலங்களையும் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் ஏற்கனவே 2026 வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, சொந்த பந்தத்துக்கும் நண்பர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது சுவாதி நட்சத்திரங்க. நீங்க மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குண்டான வெற்றிக்கு மட்டும் இல்ல, மற்றவங்களுடைய வெற்றிக்கும் தோள் கொடுத்து உதவி செய்யக்கூடியவர்கள் நீங்கள். ஓடிப்போய் உதவி செய்யற குணம் படைத்தவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த முறை தெய்வமே ஓடி வந்து சில காரியங்களை, சில நல்லதை செஞ்சு கொடுக்க போகுது. அப்படிப்பட்ட தெய்வ அனுகிரகத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் 5ஆம் வீடு. அப்போ உங்களுடைய துலாமிற்கு 5ஆம் வீடு கும்பம். அந்த கும்பத்துலதான் உங்களுடைய நட்சத்திர ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். போன ஜென்மத்துல நாம செய்த நல்லதுக்கு இந்த ஜென்மத்துல வரத்தையும் நல்ல ஒரு விஷயத்தையும் புண்ணியத்தையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு. அவர் 5ல் அமர்ந்திருக்கும் போது கண்டிப்பா நன்மைகள் நடக்கும், இன்பங்கள் கிடைக்கும். அந்த புண்ணியத்துக்குண்டான பலனை இந்த வருஷம் கண்டிப்பா அனுபவிப்பீங்க. சரி, இப்படிப்பட்ட சூழல்ல அந்த ராகுவோடு சூரியன் அமர்ந்து, மேலும் அந்த சூரியனுடைய நேரடி 7ஆம் பருவ தன்னுடைய வீடான சிம்ம ராசியில பதிந்து அங்க இருக்கக்கூடிய கேது பிளஸ் சந்திரன் கூட சேர்ந்து இணைது. ஸோ அங்க விழுகுது. அப்போ பூரண சந்திரன், சந்திரனுக்கு முழு பலம் கிடைக்குது. மேலும் உங்களுடைய துலாம் ராசிக்கு 10ஆம் வீடு கடகம், அந்த 10ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் சந்திரன். அது 10ஆம் வீடு கர்மக்காரகன். அவர் சந்திரன் கேதுவோடு இணைஞ்சு முழு வலிமை பெறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில சந்ததியர்கள், முன்னோர்கள், உங்களுடைய பித்திருக்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி போன்ற பித்திருக்கள், இவங்க வழியிலும் சரி ஏதாவது பாப சாபங்கள் இருந்தா அது நீங்கும். 2வது சர்ப்பதோஷம் இருக்கு, பித்ருதோஷம் இருக்குது, முன்னோர்களுடைய தோஷங்கள் இருக்கு, அதனால திருமண தடை இருக்கு, அதனால ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அந்த வம்சம் தலைக்கக்கூடிய வாய்ப்பையும் அந்த ஆன்மாக்கள் சாந்தி அடையக்கூடிய யோகத்தையும் இந்த கிரகத்தினுடைய அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. மேலும் இதுல மிக மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது உங்களுடைய நட்சத்திர ராகுவோடு சூரியன் அணைந்து அமர்ந்திருப்பது. சரிங்களா? அப்ப ஆன்மாவை சாந்திப்படுத்துது. துர்மரணம் அல்லது வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷ விஷயங்கள், ஏவல் பில்லி சூனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படிலாம் இருந்தா இதெல்லாம் சரியாகுங்க. ஓகேங்களா? சோ மிக முக்கியமா கண்டம் விலகுதுங்க. மரண கண்டம் சொல்லுவோம். அப்படியோட மரண கண்டம் உங்க வீட்டுல படுத்த படுக்க நோய் பிரச்சனை யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களாம் தப்பிப்பாங்க. டக்குன்னு படுத்து கிடந்தாங்க, ஏஞ்சி நடப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல காரியங்கள் கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஒரு நேர காலகட்டத்துல அதே மார்ச் 3ஆம் தேதி தான் பௌர்ணமி. அதே மார்ச் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசிலிருந்து பயிற்சி அடைந்து 6ஆம் வீடான மீன ராசிக்கு உச்சம் அடைப்பார். அவர் யாரு? உங்களுடைய ராசிநாதன். உங்களுடைய ராசிநாதன் 6ல் அமர்கிறார். மேலும் 6ல் உச்சம் அடைகிறாரு. மேலும் கூட யார் இருக்கிறா? அங்க ஏற்கனவே சனிபவன் இருக்கிறார். சனி சுக்கிரன் சேர்க்கை என்பது மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும். யாருக்கெல்லாம் சனி சுக்கிரன் ஜாதகத்துல சேர்ந்து இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை துணையாலும் வேலையாலும் நல்ல ஒரு பெயர் புகழோடு சேர்த்து வருமானமும் கிடைக்கும். அந்த வருமானத்திலையும் வாழ்க்கை துணை விஷயத்திலையும் ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ வரவு, வருமானம், வாழ்க்கை துணை, இந்த மூன்றில் ஒரு சந்தோஷ நிம்மதி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வருஷத்துல மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி. ஸோ உங்களுடைய முன்னோர்கள் பாப சாபங்கள், பித்திரு தோஷங்கள், சர்ப்ப தோஷங்கள், ராகு தோஷங்கள் நீங்கி சனி சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டு, ஓகேங்களா, அதுவும் 6ஆம் வீட்டுல. 6ஆம் வீடு அப்படின்றது எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய வீடு. அதுல சுக்கிரனும் சனியும் அமர்ந்திருக்கிறார்கள். மெயினா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அப்படி அமரும் போது
எதிரிகளே வாண்டடா வந்து உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவாங்க. இதுவரை எதிரியா இருந்தவர்கள் இப்பொழுது நண்பர்களாக உறவுகளாக மாறுவார்கள். அதே போல கடனா இருந்த ஒரு விஷயம் இனி லாபமா மாறும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காத பல வருஷம் தவம் இருந்த அந்த முன்னேற்றம் சம்பள உயர்வு இப்ப கிடைக்கும். வேலை பார்த்த இடத்துல வாங்கி அந்த கடன் பிரச்சனை படிப்படியா இப்ப குறையும். அல்லது நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்காக வீடு வாங்குறதுக்காக ஒரு லோனுக்கு நீங்க அப்ளை பண்ணா டக்குன்னு கிளிக் ஆகுங்க. அதுக்கு ஒரு சாங்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? சோ நீங்க பார்க்கக்கூடிய வேலையால உங்களுக்கு ஒரு பயன்படக்கூடிய ஒரு நல்ல காரியம் நடக்கும். அப்போ இந்த 2026 இந்த சனி சுக்கிரன் சேர்க்கையால உங்களுக்கு கிடைக்க போகிற சொத்து விஷயத்தை யார் தடுத்தாலும் தடுக்க முடியாது. சொந்த வீடு கட்டியோ வாங்கியோ ஒரு கிரக பிரவேசம் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் வேலை ரீதியான பாராட்டும் பதவி உயரும் கிடைத்து தரும். அதையும் யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா சனிவன் வேலைக்கு காரகம் வைக்கக்கூடியவரும் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது 2 விஷயத்துல, அதாவது வீடு மனை சொத்து விஷயத்தில், அடுத்து வேலை விஷயத்தில், இந்த 2 விஷயத்திலும் உங்களுக்கு நல்ல காரியம் கண்டிப்பா நடந்தே தீரும். அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதுல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் இந்த சனி சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். அவர் எங்க இருக்கிறார்? உங்களுடைய துலாமிற்கு 9ஆம் இடம் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். சோ அவரும் ஒரு நல்ல நிலையில தான் இருக்கிறார். அவருடைய பார்வையும் உங்க துளாராசி மீது தான் விழுகுது. இந்த ஒரு அமைப்புல நிச்சயமா குரு தடுக்க மாட்டார், தடை செய்ய மாட்டார். ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா வேலை விஷயத்தில் ப்ரமோஷன் சம்பள உயர்வோடு சேர்ந்து புதிய ஒரு வேலை வாய்ப்பும், வெளிநாடு வேலை வாய்ப்பும், வேலையில ஒரு முன்னேற்றமும், அரசு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் கண்டிப்பா இருக்குது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா? ஆசைகள் நிறைவேறும். குறிப்பிட்டு நீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு பண்ணணும், இந்த ஒரு இடத்துக்கு நாம் போகணும், இந்த ஒரு தொழில் நாம் பண்ணணும், இந்த ஒரு வேலையில நாம் வரணும்னு உங்களுடைய ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல, லட்சியம் எய்ம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த எய்மை நீங்க இந்த 2026 இந்த 3 விஷயத்தினுடைய தொடர்பால் நடத்தி காட்டுவீர்கள். அதுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டா கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் அவார்டு விருதுகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ், உங்களுக்குன்னு ஒரு விருதுகள் கிடைக்கும். மேடை ஏறி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இங்கே கிடைக்கும். சரிங்களா? மேலும் இதுக்கு அடுத்து பியூட்டி பார்லர், இந்த ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள், ஆடை வடிவமைப்பு தொழில்துறைகள் மற்றும் ஆர்கிடெக்ட் போன்றவர்கள் மற்றும் சிவில் டிபார்ட்மெண்ட் கட்டுமான தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் தொழில் பண்ணக்கூடியவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட படிப்பை படித்து வேலை வாய்ப்பு பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வேலையில ஒரு பெர்மனண்டான ஒரு விஷயம் கிடைக்கும். சரிங்களா? சோ படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பை தாண்டி நடனம், ஆடல், பாடல் போன்ற விஷயத்துல உங்க திறமையை வெளிப்படுத்தி கொஞ்சம் ஒரு பெயர் புகழ் நீங்க பெறுவீங்க. அதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. உயர்கல்வி கண்டிப்பா தடை நீங்குது. ஹையர் எஜுகேஷன், டிகிரி போன்ற பட்டப்படிப்பு வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு இந்த ஒரு நேரத்துல. சரிங்களா? மிக முக்கியமா காதல் திருமணம் நடைபெறதற்கு சாத்தியக்கூறு அதிகம் உண்டு. உங்க வீட்டுல உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ, மிக முக்கியமான நபர்களுக்கோ திருமண காரியங்கள் தடைபட்டு கொண்டே போறது, தள்ளி கொண்டே போகுதுன்னா அந்த திருமண காரியங்கள் தடையின்றி முடிக்கும். ஒருத்தருக்கு நடக்க ஆரம்பிச்சுன்னா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்கும் நடக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட அந்த தடையை நீக்கி திருமண வாழ்க்கையை டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சனி சுக்கிரனுடைய அமைப்பு. கடமைகள் தீரும். அதாவது கல்யாணம் முடிச்சுக்க வேண்டிய கடமைகள் தீரும். கண்டிப்பா இந்த ஒரு நன்மைகள் நடக்கும். அதே போல உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வேலையில, உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்துல கண்டிப்பா நடக்க போற ஒரு நல்ல காரியங்கள், இந்த முழுமையான ஆன்மாவுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய முன்னோருடைய ஆசீர்வாதங்கள் அதன் மூலமாக மட்டுமே நடக்குது. மேலும் பௌர்ணமி, உச்ச சுக்கிரன், சனி சேர்க்கை. அப்போ இந்த ஒரு நாள் என்னங்க பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய குல தெய்வமாக இருந்தாலும் சரி அல்லது இஷ்ட தெய்வமா நீங்க எந்த தெய்வத்தை நினைச்சிருந்தாலும் சரி, அந்த தெய்வங்களுக்கு அல்லது குல தெய்வங்களுக்கு இனிப்பு வகை பதார்த்தங்களை நீங்க நெய்வேத்தியமா படைச்சு வணங்குங்க. அப்படி இல்லைன்னா தேன் அபிஷேகம் செய்யுங்க, பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யுங்க. அது பெரிதளவு உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். அதே போல இந்த கண் தெரியாதவங்க, இந்த காது கேட்க முடியாதவர்கள், அவர்களுக்கு இனிப்பு வகை ஏதாவது ஒரு உணவுகளை வாங்கி கொடுத்து அவங்களுடைய மகிழ்ச்சிகளை உங்க கண் முன்னாடி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயம் செய்யும்போது பெரிதளவு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தும். தவறாம நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ பாரதியம் திருவடி சரணம்.